HMPV தொற்றை கண்டு மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் இதனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லை என்றும் தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் ராமசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ரகுவரனுக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், இந்த HMP வைரஸ்னா என்ன சார்? நம்ம அச்சப்பட வேண்டிய வகையில் இருக்குதா சார்? ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த HMPV ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் புது வைரஸ் கிடையாது. இது 2001 கண்டுபிடிச்சிருக்காங்க நெதர்லாண்ட்ஸில். ஆனால் அதுக்கு 60 வருஷம் முந்தியிலிருந்தே இந்த வைரஸ் சர்க்குலேஷனில் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் டோன்ட் வரி, திஸ் இஸ் நாட் அ நியூ வைரஸ். இது ரொம்ப பழமையான வைரஸ். வெறும் ஜலதோஷம், மூக்கு அடப்பு, இல்லட்டா மூக்கு ஒழுகல், கொஞ்சம் இருமல், அவ்வளோதான் வரும். எஸ்பெஷலி அடல்ட்ஸ்க்கு இதை தவிர பெருசாக ஒன்றும் வராது. யாருக்கு ஆஸ்துமா இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்துமா, அந்த வீசிங் அட்டாக் ஏற்படலாம் இந்த வைரஸ்னால. பட் அதை தவிர காய்ச்சல் கூட வருது நார்மல் ஹெல்த்தி பீப்புளுக்கு கிடையவே கிடையாது. மெயினாக குழந்தைகள், 5 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகள், யாருக்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டம் சரியா ஃபார்ம் ஆகலையோ அவங்களுக்கு இது ஜலதோஷம், லேசா காய்ச்சல், கொஞ்சம் சில சமயம் மூச்சடைப்பு அந்த மாதிரி ஏற்படலாம். இல்லட்டா 65-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோ, இல்லட்டா எதிர்ப்பு சக்தி வீக்காரவங்களுக்கோ அவங்களுக்கு காய்ச்சலோட கொஞ்சம் கடுமையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கடுமைன்னா சில சமயம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண தேவைப்படலாம், சில சமயம் ஆக்சிஜன் தேவைப்படலாம். இது இன் அ ஸ்மால் மைனாரிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் இது சாதாரண கோல்டு ஏற்படக்கூடிய வைரஸ் தான். இப்போ இந்த வைரஸ்க்கு நம்ம மாஸ்க் போட்டுக்கணும், ஒரு பயம் வருது அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் பேசப்படுது. அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்றீங்க சார்? எல்லா வைரஸ், எல்லா ரெஸ்பிரேட்டரி வைரஸுமே, ஃப்ளூவா இருந்தாலும் சரி, கோவிடா இருந்தாலும் சரி, மெட்டாநியூமோ வைரஸா இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் இந்த சிம்பிள் கோல்டு ரைனோ வைரஸா இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேட்டரி சென்சிட்டிவ் வைரஸா இருந்தாலும் சரி, எல்லாம் பரவுறது சளி மூலமா. ஸோ யாருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்க இருமறதுனாலையோ தும்மல்னாலேயோ இந்த ஏரோசால் சின்ன சளியில் ஒட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்த தொட்டு யார் அவங்க திருப்பி மூக்கு கிட்ட கை எடுத்துக்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டைரக்டா ரொம்ப க்ளோஸா அவங்க மூஞ்சிக்கிட்ட இருமினா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லா வைரஸ்க்குமே காமன் ஆனது தான். ஒன்லி ப்ரிவென்ஷன் இஸ் வேரிங் அ மாஸ்க். எஸ்பெஷலி யாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கோ அவங்க போட்டுக்கிறது தான் அவசியம். மற்ற க்ளோஸா எங்கேயாவது ரொம்ப கூட்டமா இருக்கிற இடத்துல நீங்க டிராவல் பண்றீங்க, ஏர்போர்ட்ல, ஸ்டேஷன்ல, ஃபங்க்ஷன்ஸ்ல, அந்த மாதிரி இடத்துல யார் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, யார் இருமுவாங்க தும்முவாங்கன்னு தெரியாத பட்சத்துல மாஸ்க் போட்டுக்கிறது அவசியம். கையை சுத்தமாக வச்சுக்கணும், ஹேண்ட் ஹைஜீன் யூஸ் பண்ணணும், அடிக்கடி கையை மூஞ்சி கிட்ட கொண்டு போறதை தவிர்க்கணும். இதெல்லாம் தான் பேசிக் பிரின்சிபல்ஸ். எல்லா வைரஸ்க்கும் இதே பிரின்சிபல்ஸ் தான் அப்ளை ஆகும்.